என் அருமை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. மனிதர்களை வெவ்வேறு விதமாக வெவ்வேறு கோணங்களிலே இந்த உலகம் பார்க்கிறது. அறிவாளிகள், ஆன்மீக வல்லுநர்கள், விஞ்ஞானிகள், உளவியல் பார்வைகள், வியாபார பார்வைகள் என்று மனிதர்களை விதவிதமாக பார்க்கிறவர்கள் உண்டு. அப்படி பார்க்கிற பொழுது அவர்கள் வெவ்வேறு விதமாக பாகுபாடு செய்யப்படுகிறார்கள். மனிதர்களை வெவ்வேறு கோணங்களில் பார்க்கலாம் என்றாலும் கூட நான் மனிதர்களை 3 ரகமாக 3 பிரிவினராக பார்க்கிறேன், பிரித்து பார்க்க எண்ணுகிறேன். முதலாவது பிரிவினர் சராசரி மனிதர்கள். தந்ததை ஏற்று வெந்ததை தின்று நாமும் இந்த உலகிலே பிறந்து விட்டோம், எப்படியோ வாழ்ந்து விடுவோம், எப்படியோ காலத்தை ஓட்டி விடுவோம், நம் கையிலே என்ன இருக்கிறது என்று இப்படியே அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள். என்ன இவர்களுக்கு வாய்க்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். எந்த ஆசையும் படமாட்டார்கள், எந்த முயற்சியும் செய்ய மாட்டார்கள். நம் கையிலே என்ன இருக்கிறது என்று இவர்கள் எண்ணுகிறார்கள். அப்படியே வாழ்ந்து முடித்து விடுவார்கள். இவர்களிடத்திலே ஒரு தன்மை உண்டு, பழமொழிகளை நிறைய நம்புவார்கள். ஆட்டிற்கு வாலை அளந்துதான் வைத்திருக்கிறான் என்று ஒரு பழமொழியை பிடித்து கொண்டு தொங்குவார்கள். அதாவது இவர்களுக்கு அது பொருந்துமா, அதாவது அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன, நம்ம கையில் என்ன இருக்குது என்கிற பார்வை. ஆட்டுக்கு வாலை அளந்து வைக்கிறதுக்கும் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கும் அவன் முன்னேறுவதற்கும் வாழ்க்கையில் சாதனைகளை புரிவதற்கும் என்ன சம்பந்தம்? நம்முடைய முன்னோர்கள் ஏதோ கனத்த பொருளிலே ஆட்டிற்கு வாலை அளந்து தான் வைத்திருக்கிறான் என்று சொல்லியிருக்கக்கூடும். ஒருவேளை அது நம்முடைய சிற்றறிவிற்கு எட்டாமல் போயிருக்கக்கூடும். ஆனால் இவர்கள் புரிந்து கொள்வது, நமக்கு இவ்வளவுதான், அதுன்னு அளந்து வச்சாச்சு, இதை தாண்டி நம்ம என்ன செய்ய முடியும் என்று எல்லா முயற்சிகளையும் கைவிட்டு ஆறு போகிற போக்கிலே போகிறது போல அவர்களோடு அப்படியே வாழ்க்கை படகை செலுத்தி கொண்டிருப்பார்கள். இன்னொன்றும் சொல்லிக்குவாங்க, விழுந்து விழுந்து புரண்டாலும் ஒட்டுறது தானே ஒட்டும் என்று. ஒரு அளவுக்கு மேல் எதையும் நம்ம ஆசைப்படக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, அதை முயற்சி பண்ணுறதெல்லாம் வீணு என்கிற மனப்போக்கை உடையவர்கள். என்ன இருக்குதோ அதை திருப்தி அடைஞ்சு வாழ்ந்துருவாங்க. செல்ஃப் கண்டென்ட் என்று இவர்களை ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள். எதுக்கு நாம் அளவுக்கு மேலே மெனக்கடணும், எதுக்காக சிரமப்படணும், அதெல்லாம் இருக்குது, நமக்கு எல்லாம் கிடைக்கும், நல்லா வாய்க்கும் என்று நம்பி இப்படியே இருந்து விடுவார்கள். புத்தர் சொன்னார், ஆசைதான் துன்பங்களுக்கு காரணம் என்று. இவர்களுக்கு அந்த பழமொழி ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கிறது. ஆசையும் பட வேண்டாம், துன்பமும் பட வேண்டாம், இந்த ரெண்டுமே வேண்டாம் என்று வாழ்க்கையை ஓட்டுகிறவர்கள் இவர்கள் சராசரி பிரிவினர். இரண்டாவது பிரிவினர் இருக்கிறார்களே, இவர்களை கொஞ்சம் உற்று கவனித்தால் கொஞ்சம் தன்னம்பிக்கையாளர்களாக இருப்பார்கள். முடிவுகளை மிக கவனமாக எடுப்பார்கள். ராங் ஃபூட்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தவறான காலடி எடுத்து வைப்பது இருக்கிறதே இவர்கள் பெரும்பாலும் செய்ய மாட்டார்கள். நாம் எடுத்து வைக்கிற காலடி ஒவ்வொன்றும் உறுதியானது தானா, நல்லது தானா, அது சேறு இல்லாத பகுதியா, முள் இல்லாத பகுதியா, சகதி இல்லாத பகுதியா, அது பள்ளத்தாக்கு இல்லாத பகுதியா என்று பார்த்து பார்த்து கால்களை வைப்பார்கள். போகும் பாதை, தான் போகின்ற பாதை சரியானது தானா என்று தங்களை தாங்களே அடிக்கடி கேள்வி கேட்டுக்கொள்வார்கள். அதோடு விடமாட்டார்கள். அடுத்த மனிதர்களை பிடித்து கொள்வார்கள். நான் பண்ணுறதெல்லாம் சரிதானே, எல்லாம் சரியாக தானே போயிட்டுருக்கு. உதாரணமாக வேலையை விட்டு சுயமாக தொழில் துவங்குவது என்கிற நிலை வந்தால் அந்த முடிவை இவர்கள் சாமானியத்தில் எடுக்க மாட்டார்கள்.
எல்லோரையும் கேட்பார்கள், கலந்து பேசுவார்கள், யோசிப்பார்கள், காலங்கடத்துவார்கள். ஆனால் அதை பற்றி சிந்திப்பார்கள். சமயங்களிலே வேலையை விட்டுவிட்டு சுயமாக தொழில் துவங்கவும் வந்து விடுவார்கள். சுய முடிவு எடுப்பதற்கு முன்பாக பலரையும் கருத்து கேட்பார்கள். சமயங்களிலே குழம்பி போவார்கள். ஆனாலும் புதிதாக எதுவும் நமக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இருப்பதை இழந்து விடக்கூடாது என்பதிலே அவர்கள் ரொம்ப குறிப்பாக இருப்பார்கள். செக்யூர்டு பர்சனாலிட்டிஸ் என்று வேண்டுமானால் இவர்களை ஆங்கிலத்திலே குறிப்பிடலாம். இவர்களுடைய ஒவ்வொரு முடிவும் யோசித்து யோசித்து ஆழ்ந்து கலந்து பின்னி பிணைந்து பிறகுதான் இந்த முடிவுகளை எடுப்பார்கள். இந்த மூன்றாவது மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒரே தடாலடி மனிதர்கள். அவர் அளவு கடந்த துணிச்சல் உள்ளவர்கள், நிறைய போராடும் குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கை என்ன தந்ததோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனக்கு இன்னது வேண்டும், இன்னதை அடைய வேண்டும், இந்த உயரங்களை தொட வேண்டும் என்பதிலே மிக குறிப்பாக இருப்பார்கள். பல முயற்சிகளை, எண்ணற்ற முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு முயற்சியில் இருந்து கொண்டே இருப்பார்கள். சமயங்களிலே அதில் விழுவார்கள், கீழே விழுவார்கள், அடிபடுவார்கள். இந்த கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை என்று சொல்லுகிற ரகம் இருக்கிறதே, அது அவங்க இந்த ரகம்தான். எவ்வளோ முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலும் கூட அந்த தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன், அதெல்லாம் சகஜம் என்று அந்த தூசியை தட்டி விட்டு அடுத்த முயற்சிகளிலே இறங்கி விடுவார்கள். முயற்சிகளை பொறுத்தளவில் கொஞ்சம் கூட களைப்படையாத ரகம் என்று சொன்னால் இவர்களை சொல்லலாம். ரொம்ப உற்சாகமானவர்களாக இருப்பார்கள். எப்பொழுது பார்த்தாலும் தெம்பாகவும் இதுவாகவும் பேசிக்குவாங்க, தங்களை தாங்களே பாராட்டிக்குவாங்க, மற்றவங்களாம் தங்களை பாராட்டணுன்ற எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. எப்படி பண்ண பார்த்தியா, எவ்வளோ பிரமாதமாக இது பண்ணுற பார்த்தியா, பாரு, அதை முடிக்க போகிறோம் பாரு, என்ன செய்கிறோம் பாரு என்று அடிக்கடி தங்களை தாங்களே உசுப்பேற்றிக் கொள்வார்கள். மற்றவர்கள் அதை ஊக்கப்படுத்துவார்களா என்றும் பார்ப்பார்கள். ஒரு 100 முயற்சிகள் செய்வார்கள். அதில் 90 தோற்றாலும் கூட 10 முயற்சிகளிலே அவர் வென்று விடுவார்கள். எனவே இவர்கள் கணக்கை பொறுத்த ஒரே ஒரு முயற்சி எடுத்தேன், அதிலே நான் வென்று விட்டேன், நான் 100% வெற்றியாளன் என்று சொல்லிக்கொள்வதை விட 10% வெற்றியாளர்களான இவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். எளிதிலே தங்களுக்கு இருக்கிற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற நிலையை உடையவர்கள் இவர்கள். இவரிடத்தில் இன்னொரு தன்மையை நீங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையை பணயம் வைக்க தயங்க மாட்டார்கள். ஒரு தொழில் செய்வது என்றால் அவ்வளவு சொத்துக்களையும் திரட்டி விற்று கூட வங்கியில் மிகப்பெரிய கடனை வாங்கி இது ஓடுமா ஓடாதா, இந்த முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதையெல்லாம் ஓரளவு கணித்து விட்டு அவ்வளவையும் அதிலே கொண்டு போய் கொட்டுவார்கள். ஆங்கில பழமொழி ஒன்று உண்டு, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் அ சிங்கிள் பாஸ்கெட். ஒரே கூடையிலே அத்தனை முட்டைகளையும் போட்டு விடாதே, அது உடைந்து விட்டால், அந்த கூடை உடைந்து விட்டால் அத்தனை முட்டைகளும் போய்விடும் என்கிற அர்த்தத்திலே சொல்வார்கள். ஆனால் அந்த பழமொழிகள் இவர்களுக்கு ஒருபோதும் பொருந்தாது. திரையுலகில் இப்படி சிலரை பார்க்கிறேன். எத்தனையோ பல கோடிகள், ஒரு சில கோடிகள் அல்ல, எளிய பட்ஜெட் படம் என்பதால் இவர்களுக்கு ஒத்து வராது. எதை செய்தாலும் விரிவாக செய்ய வேண்டும், தாம் தூம் என்று ஆடம்பரம் செய்ய வேண்டும், மிகப்பெரிய நட்சத்திரம் வேண்டும், மிகப்பெரிய செட்டுகள் வேண்டும், எதையும் பிரம்மாண்டமாக மட்டுமே செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள். அது சமயங்களிலே பார்த்தால் எப்படி இவ்வளவு நம்பிக்கை அவர்களுக்கு என்று, இவ்வளவு உயரத்திலே இருந்து விழுந்தால் அவர்கள் எழுந்திருப்பார்களா என்கிற ஐயப்பாடு பார்க்கிறவர்களுக்கும் கேள்விப்படுகிறவர்களுக்குமே வருகிற அளவிற்கு நிலைமைகள் இருக்கும். ஆனால் அதில் வென்று வெளிவந்தால் எங்கோ சென்று விடுவார்கள். அதே நேரத்தில் தங்கள் வாழ்க்கையை பணைய வைக்க தயங்காத இவர்களை எண்ணும் பொழுது வியப்பாக இருக்கிறது. எனவே சராசரி மனிதர்கள், பாதுகாப்பான வளையத்திலிருந்தே கொண்டே செயல்படுகிறவர்கள், அதுபோக தாம்தூம் மனிதர்கள், இந்த 3 மனிதர்கள் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது. இதிலே நாம் எந்த ரகம்? நாம் முதலாவது பிரிவினராக ஒரு சராசரி மனிதராக இருந்தால் நாம் அடுத்த நிலைக்கு மாற முடியுமா? ஒரு பாதுகாப்பான வளையத்தில் இருந்து கொண்டு வாழ்க்கை முயற்சிகளை செய்து கொண்டு, ஏற்கனவே சொன்னதைப் போல இருப்பதை பாதித்து கொள்ளாமல் வளர்ச்சிகளை மட்டும் அடைய முடியுமா?
உள்ளது போயிடக்கூடாது, ஆனால் ஒரு கட்டமாக வளரணும் என்கிற உணர்வு உடையவர்களாக ஆக மாறுவோமா? சரி, ஏற்கனவே நாம் அந்த 2வது பிரிவினராக இருக்கிறோம், நடுத்தர பிரிவினராக இருக்கிறோம். அப்படியானால் இந்த தடாலடி மனிதர்களாக நாம் மாற முடியுமா? அதற்கு மேலே ஒருபடி மேலே வந்து நாம் சாதனைகளை செய்ய முடியுமா என்று பார்க்க வேண்டும். எனவே நான் சொல்ல விரும்புவதெல்லாம், இந்த உலகம் நமக்கு என்ன தந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதை தாண்டி என்ன வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்து அந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். யாரோ நமக்கு மேலே போட்டுவிட்ட ஐசி ஷீட் என்று சொல்வார்கள், சாதாரணமான நிமிர்ந்தால் உடைந்து விடக்கூடிய ஒரு எல்லையை யார் வகுத்தார்கள்? அதை உடைத்து கொண்டு நாம் வெளிவந்து இன்னும் சாதிக்க முடியுமா, இன்னும் வளர முடியுமா? பொருளாதார ரீதியாக, புகழ் ரீதியாக, செல்வாக்கு ரீதியாக, எல்லா ரீதியிலும் நாம் மேலும் வளர முடியுமா என்று சிந்திக்க வேண்டுமே தவிர தந்ததை ஏற்றுக்கொள்வதல்ல நம்முடைய வாழ்க்கை. முயன்று பார்ப்போம், மேலும் மேலும் வளர்வோம். அதுதான் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு உண்மையிலே அர்த்தமுடையதாக இருக்க முடியும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.